உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே ஆவியை உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அனுப்பினார். வாசிங்க. ஆகையால் பக்கத்துல இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனானாய் கிறிஸ்துவோடு தேவனோடு என்ன பண்ற? நீ அடிமையா கிடையாது. சொல்ல நான் அடிமை இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்லேவ். I am not slave, I am a heir. அப்படின்னா ஹேர்னா நான் வாரிசு. சொல்லுங்க நான் யாருங்க? அந்த குடும்பத்துக்கு வாரிசியா நானு? தேவ குடும்பத்துக்கு வாரிசு. என் அப்பாது தான் வானமும் பூமியும். வெள்ளியம் பொண்ணு அவருடையது. அத சொல்லுங்க, வெள்ளியம் பொண்ணு யாருடையது? அவருடையது. பிசாசுது கிடையாது. எல்லாம் பிசாசுது. எட்டு போடு எட்டு போடு எட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஆகாயில் அப்படித்தானே சொல்லுது, வெள்ளியம் பொண்ணு யாருடையது? அவருடையது. அப்ப அவருடையதுன்னா யாருக்கு ஆக போகுது? நான் தான் வாரிசு, எனக்கு தான் வரணும். அதனாலதான் வாரிசு கரெக்டா புடிச்சான் பாருங்க ஆபிரகாம். அவன் வெள்ளியும் பொண்ணு சீமானா இருந்தான். சொல்லுங்க நான் தான் வாரிசு. சொல்லுங்க பக்கத்துல, தேவனுக்கு நான் தான் வாரிசு. பக்கத்துல சொல்லுங்க, தேவனுக்கு நான் தான். தேவனுடையதெல்லாம் என்னுடையது. தேவனுடையதெல்லாம் அவர் சொல்றார். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது. இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஐயா நிக்கிறதுக்கு கால் காணி இடம் கிடையாது. பூமி உன்னுடையதுப்பா. நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் சொல்லிட்டு என்ன பண்ணுது? சங்கீதத்தில் 37 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் சொல்றேன், நீ நானும் வெள்ளியும் பொன்னியும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஏன் சுதந்திரத்துக்கு? நான் தான் வாரிசு, உண்மையான வாரிசு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அடுத்த வாரிசு. இல்லையா, நான் உண்மையான வாரிசு. நான் தான் சொல்லுங்க, நான் தான் யாரு? உண்மையான வாரிசு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்றேன்? என்னை வாரிசா மாத்தி, என்னை கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரா மாத்தி, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண இந்த பூமியில பிறந்தார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பம் பாருங்களேன். 8:11 8:11 படிங்களேன். ரோமர் 8:11 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். ஏயா நம்ம மரிச்சா கூட மேல எழும்பு உயிர் எழுவனா? இயேசுவுக்குள்ள இருந்த அதே குமாரனுடைய ஆவிதான் இன்னைக்கு நமக்குள்ளாக வந்திருக்குது. அதனால நான் சொல்றேன், நாம மரிச்சா உயிரோடு கூட எழுவோம். ஏன்? இயேசுவுக்குள்ள அதே ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. குமாரனுடைய ஆவிதான் இருக்குது. இந்த சரீரத்தை மண்ணோடு மண்ணு மக்குனாலும் ஒரு நாள் வரும்போது உயிரோட பண்ணும். ஏன்னா இந்த இது மகிமையை கொண்டு வருகிறதுக்காகத்தான் இயேசு வந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க விசேஷமான ஆளு. உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், சரீர பிரகாரம் அன்பு கூறுங்க. ஆவி இருக்குது பாரு, உங்களுக்கு அவங்க செட்டே ஆகாது. நீ வடக்குன்னா அவர் தெற்கு இருப்பார், அவர் கிழக்குன்னா மேற்கே இருப்பார். ஏன்? உள்ள இருக்கிறவன் வேற, கொஞ்சம் அடக்கி வாசிப்பான் அவன். கொஞ்சம் மாம்ச பிரகாரமா கொஞ்சம் அன்பு இருக்கும். ஆனா ஆவி இருக்குது பாரு, அது ருத்ரதாண்டா ஆவக்கூடியது. அது ஏன்? அது விழுந்து போன ஆவி, இருளின் ஆவி. அவங்கெல்லாம் அந்த ஆவி என்ன பண்ணுது? அது கொஞ்சம் ஆவியில் அவன் என்ன பண்ணான்? பொசஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஆவியில் பொசஸ் பண்ணுவான், மனதில் பிடிக்கலான்னு பார்ப்பான். சரீரத்தையும் மனதையும் பிடிச்சிட்டான்னா அவன் கட்டு கடங்காத ஓடுவான். அவனை யாரும் என்ன பண்ண முடியாது. அவதான் சொல்ல அவனுக்கு பிசாசு பிடிச்சின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி. இந்த குமாரனுடைய ஆவியை தருத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த பூமியில பிறந்தாரு. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க நானும் விசேஷம்.
நீ நினைச்சற பக்கத்துல இருக்கிற அவன் நீ ஒன்னு நினைச்சுக்கிற இல்லையா, கிட்ட வச்சாலும் ஒட்டாது. உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் ஆவி, மீட்பின் ஆவி, மறுபடியும் பிறந்திருக்கிற ஆவி. அதனால தான் பாருங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் நினைக்கிறேன், 14ஆம் வசனம் படிங்க. யாராவது 14 யோவான் வாசிங்க. யோவான் 1. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே எங்கேயோ போவீங்கம்மா. என்ன கான்டெஸ்ட் எடுக்கிறோம், எந்த கான்டெஸ்ட்ல படிக்கணும்? 1ஆம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? இந்த இயேசுவின் மேல எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ, மாம்சத்தில் வந்த இந்த இயேசு, உங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு, எந்த மனுஷன் விசுவாசமா இருக்கிறானோ அந்த மனுஷன் தேவ சாயல் இல்லைங்க, அதுக்கு மேல ஆயிடுவான். என்னன்னா தேவனுடைய குடும்பத்துல தேவனுடைய பிள்ளையா அவன் பிறந்துருவான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளையா பிறந்துட்ட பிறகு, அதனால தான் கலாத்தியர்ல சொல்றாரு, அடிமையானவன் என்றென்று நிலைத்திருக்க மாட்டான், குமாரன் என்றென்று என்ன பண்ணுவான், நிலைத்திருப்பான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, ஆகார் பெற்ற பிள்ளை அடிமையான பிள்ளை, நிலைத்திருக்கல. அதான் சொல்றாரு, துருதியை கொடுத்து அவனை அனுப்பிச்சு விடுன்றார், உனக்கு விசனமா இருக்க வேணான்றார். ஆனா நீ பெத்த பிள்ளை, சாரால் பெத்த பிள்ளை, அவன் தான் சுதந்திரவாளின்னார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். அடிமைத்தனத்தின் பெண், அதுதான் வந்து கலாத்தியர்ல பேசுறார். அவ சீனாய் மலையில உண்டான உடன்படிக்கை, இவளோ மேலான எருசலேமில புண்ண உடன்படிக்கை. அடிமை வேற, பிள்ளை என்று வேற. நீய நானும் யாரு? பிள்ளை. பதில் சொல்லுங்க. பிள்ளையா பிறந்திருக்கிறோம். இயேசு நம்மளை தம்முடைய குமாரனை பிறக்க வச்சாரு. இந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க. யாரா பிறக்கிறாங்க? குமாரனா பிறக்கிறான். அவர் மாம்சத்துல பிறக்கிறாரு. நம்ம இதுல 1ஆம் அதிகாரத்துல மேல வாசிங்க பாருங்க, 12ல இருந்து வாசிங்க. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியா இருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் அப்படியே கொஞ்சம் படிங்க. அதுல அவர்கள் ரத்தத்தினாலாவது அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, இது யார சொல்றது? இயேசுவை குறித்து சொல்லல. நம்ம ரத்தத்தினால அல்ல, மனுஷ சித்தத்தினால அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, நம்ம தேவனாலே பிறந்திருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பிள்ளை, சரி நான் இந்த குடும்பத்துல பிறக்காம அந்த குடும்பத்துல பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மனுஷீக பிறப்பு சில நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியவே முடியாது. இந்த கோத்திரத்துல, இந்த ஜாதியில, இந்த இனத்துல, இந்த வீட்டுல பிறக்கணும்னா அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிறந்தா ஒத்துக்குன்னு தான் போயினே இருக்கணும். ஆனா இந்த பிறப்பு என்னது? ஆவியின் பிறப்பு அப்படி கிடையாது. மனுஷ சித்தத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, ரத்தத்தினால் அல்ல, அவர்கள் தேவனாலே என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் எதால பிறந்திருக்கிறேங்க? தேவனால. எல்லாம் கரங்களை தட்டி கருத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் வாழ்நாளெல்லாம் அந்த இயேசுக்கு வரேன், கோயிலுக்கு வரேன், நான் யாரு அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளை. மாம்ச சித்தத்தினால் அல்ல, சித்தத்தினாலோ வில்லிங்கினாலோ அதனால அல்ல, நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, தேவனால, தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையா. இந்த பிள்ளையா பிறக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். அவர் பிறக்கலன்னா நம்மால என்ன பண்றது? பிறக்கவே முடியாது. நான் சொல்றேன், இந்த மறுபடியும் பிறந்தா தான்
ஒரு மனுஷன் அங்க போக முடியும். மாம்சத்துல பிறந்தா மாம்சமா இருக்குது, ஆவியின்படி பிறந்தா தான் அங்க போக முடியும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியின் உலகத்துக்கு, நித்திய உலகத்துக்கு, நிரந்தர உலகத்துக்கு போனா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரெத் ஆகலன்னா அங்க போகவே முடியாது. விசா இல்லைன்னா, பாஸ்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அங்க போகவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆவியின் பிறப்பு தான் இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கு தருகிறாரு. இந்த ஆவியின் பிறப்பை அடைந்தவன், வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ பெரிஷ் அப்படின்னா அவன் கெட்டு போக மாட்டான். ஆவியின்படி பிறந்துட்டான். அவனோட ஆவி, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம் என்ன பண்ண முடியாது, அழிக்கப்படவே முடியாது. 3:16 போடு படிங்க. 3:16 யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், யாரு? இந்த இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன், அவர் ஆண்டவர் என்று, இரட்சகர் என்று, தெய்வம் என்று எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான். அவனுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துடும். நான் சொல்றேன், உனக்குள்ள கெட்டு போகாம எட்டர்னிட்டி லைஃப், life, life, what I mean for life is a social life. அது நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவனே, தேவனுடைய ஜீவனே உனக்கு கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். எங்க இருக்குதுங்க அந்த வசனம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம். அல்லேலூயா. விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த நித்திய ஜீவன் வந்துடுச்சு. இந்த மறுபடியும் பிறந்தா என்ன வரங்க சொல்லுங்க? நித்திய ஜீவன். பக்கத்துல சொல்லுங்க, நித்திய நித்திய ஜீவன். ஆவியில உனக்கு எனக்கு நித்திய ஜீவன். தேவனுக்கு இருக்கிற அந்த யூனிக், தேவனுக்குள்ளதான் அந்த ஜீவன் இருந்துச்சு. சொல்லுங்க, தேவனுக்குள்ளதான் என்ன இருந்துச்சுங்க? ஜீவன் இருந்துச்சு. இந்த ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணாரு? தன் ஜீவனை விட்டார். என் ஜீவனை கொடுக்கவும் தெரியும், அது எடுக்கவும் முடியும்னு சொல்லிட்டு அவர் பூமியில வந்து ஜீவனை உடையவராக வந்து அந்த ஜீவனை கொடுத்தபடினால இவரை விசுவாசிக்கிறது அந்த நித்திய ஜீவன், எட்டர்னிட்டி லைஃப், ஆவிக்குரிய நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த நித்திய ஜீவனை பெற்றவன் ஒருவன் என்ன பண்ண முடியாது, கெட்டு போகவே முடியாது. அதனால்தான் இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, இவ்வளவாய் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். வசனம் வாசிக்குமா அந்த வசனம்? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்போது நீங்கள் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். ரோமர் எத்தனை சொல்லுமா? ரோமர் 6:22. 6. தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவு நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய. பாவத்தினுடைய வேஜஸ் அது மரணம். ஆண்டவர் நம்ம பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தின் சம்பளம் மறிக்கணும். ஆனா ஆண்டவர் வந்து தீர்ப்பை மாத்தி போட்டார். சொல்லுவாங்கள, நாட்டாமையே தீர்ப்பை மாத்தி பேசு. இயேசு வந்தார், நாட்டாம பண்ணாரு, தீர்ப்பை மாத்தி போட்டார். என்னையா? பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது இவனுக்கு, என்னை விசுவாசிக்கிறபடினால இவனுக்கு கிருபை வரத்தை தரப்போறேன். அது என்னதுங்க? நித்திய ஜீவன். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை வாங்கி விடு. மனுஷனுக்கு வந்து தீர்ப்பு என்னதுங்க? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு வந்தார், தீர்ப்பை மாத்தி போட்டார். என்ன தீர்ப்பு? என் தீர்ப்பை மாத்தி போட்டார். என்ன தீர்ப்பு? பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது, என்ன விசுவாசிக்கிறபடினால தேவனுடைய கிருபை வர அவனுக்கு கொடுக்க போறேன், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போறேன், குமாரனுடைய ஆவியை கொடுக்க போறேன். அவன் என்றென்று என்ன பண்ண மாட்டான், கெட்டு போகவே மாட்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு நடத்தி இருக்கிற ஒரு பெரிய காரியம். இந்த உலகத்துக்காரனுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. இது ஒரு பேடை. இயேசு கிறிஸ்து ஒரு பேடை, சபை வந்து ஒரு பேடை. அந்த பேடையில இருந்தவங்க என்ன பண்ண அழியல. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அழிய முடியாது. சொல்லுங்க, நீங்களும் நானும்
அழிய முடியாது. அப்ப சுவிசேஷத்தை சொல்லணும்னா என்னையா இயேசு சித்தர் எதுக்குயா வந்தாருன்னா இப்படி தீர்க்கமா சொல்லணும், இப்படி தெரியணும். இதை தெரிஞ்சாதான் நீ உனக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க சொல்லுவேன். இல்லைங்க நானும் அவனு ஒன்று தான், ஏதோ கோயிலுக்கு போற. எனக்குள்ள இருக்கிற ஆவி குமாரனுடைய ஆவி, உனக்குள்ள இருக்கிற ஆவி வேற ஆவி. அது என்ன ஆவி? பாவத்தின் சம்பளம் மரணம், அது அடிமைத்தனத்தின் ஆவி. அவர் ஆமேன்னு சொல்லுங்க. அவன் பயப்படுவான் நாயத்திருப்ப பார்த்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே சொல்றேன், இயேசு மனுஷகுமாரனாய் இருந்தார், தேவகுமாரனாய் இருந்தார். நம்மெல்லாம் மனுஷகுமாரனாய் இருந்த நம்மை தேவகுமாரராய் மாற்றும்படியா தான் அப்படியாய் வந்து உன்னையும் என்னையும் நித்திய ஜீவனை கொடுத்து, அழியாதபடி தேவனுடைய ஆவியை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, அவரை போல நம்மளை மாற்றி நம்முடைய குடும்பத்தில் ஒரு நாளும் வச்சுட்டு நம்மளை ஒரு நாளும் தள்ள முடியாத அளவுக்கு, தோட்டத்தை விட்டு தள்ள முடியாத அளவுக்கு நம்மளை அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதனால தான் நான் சொல்றேன், இந்த அறிவு வந்துச்சுன்னா ஆராதனை நல்லா இருக்கும், அன்பு பெருக்கும், நன்றி பெருக்கம் உண்டாகும். இயேசு செஞ்சதை நினைச்சா பவுல் சொல்ல, ஓ தேவனுடைய ஆழங்கள், ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அறிவு இவ்வளவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அளப்பரிய விதத்தில் ஆச்சரியப்படும், எக்ஸ்ட்ராடினரிஸ் வரும். அது வரணும், அது வந்தா எல்லாம் நடக்கும். இருந்தா ஆமென் சொல்லுங்க. இல்ல ஒன்னே இல்ல, சும்மா நான் சூடு கிளப்பிட்டு போறேன் சேட்ல, வாரத்தில் ஒரு நாள் போனா போதும். இல்லைங்க, என்னை எவ்வளவாய் நேசிச்சு எனக்கு அன்பு கொண்டு என்னை அவரை ஆவியை கொடுத்துருக்கிறாரு. நான் அவருக்கு சொந்தமானவங்க. யாருக்கு? நான் யாருக்கு? நான் அவருக்கு சொந்தமானவங்க. அதனால தான் அவருக்கு சொந்தம்லாம் அவரை தேடி தேடி ஓடி வரும். அவருக்கு சொந்தம்லாம் என்ன பண்ணுங்க, தேடி தேடி ஓடி வரும். அவர் ஆராதிக்காம அவரால் என்ன பண்ண முடியும், இருக்கவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை மழையை போல பனியை போல உள்ளங்களில் இறங்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரனுடைய ஆவியை தரும்படி நீர் குமாரனாய் பிறந்து, ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை தரும்படி நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை வரத்தை தரும்படியாக நீர் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நாங்கள் ஜீவன் அடைய வேண்டும் என்று நீர் மரித்து, ஆண்டவரே எங்களை தேடி வந்து உமது அன்பை வெளிப்படுத்தினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமது குமாரனுடைய ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ குடும்பத்தில் இருக்கிறோமே, வாரிசா இருக்கிறோமே, உமக்கு சொந்த பந்தமா இருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய அன்பு